இவ்வளவுதான் எங்களால் கத்த முடியும். இதுக்கு மேல உடம்புல தெம்பு இருக்கணும்ல. ஒரு நாளைக்கு எவ்வளவு கூட்டம் பேசலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மனிதன் எவ்வளவு வேர்வை சிந்தலாம் நினைக்கிறீங்க? இவ்வளவுதான் முடியும். இது யாருக்காக? தன்னலம்னு இருந்தா நான் ஏன் எப்பவோ கூட்டணி வச்சிருக்க கூடாது? ஏன் வைத்திருக்க கூடாது? கூட்டணி வைத்தவர்களுக்கெல்லாம் சின்னம் கிடைக்குதே. ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் கிடைக்குதே. ஐயா டிடிவி தினகரனுக்கு குக்கர் கிடைக்குதே. எங்களுக்கு மட்டும் எங்க சின்னத்திலே மக்கர் கிடைக்குது. மக்கராயுத ஏன்? அது எதுக்கு? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அண்ணன் திருமாவளவனுக்கு பானை சின்னம் பிரச்சனையா இருக்குது. அண்ணன் வைகோவுக்கு பம்பரம் சின்னம் பிரச்சனையா இருக்குது. ஏன் அவர்கள் அந்த கூட்டணியில் இல்லை? என்னது இது? என்னது இது? ஜனநாயக நாடு என்கிறார்கள், சம உரிமை என்கிறார்கள், சம வாய்ப்பு என்கிறார்கள். அப்படி ஒன்றும் தெரியலையே. அப்படி ஒன்றும் தெரியல. நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றத்தில் வழக்காக்கவே முடியலையே. வழக்காகவே ஆகல. அப்புறம் என்ன பண்றது? ஏதோ ஒரு சின்னத்தை கொடுப்பா. ஆட்டோ கேட்டா அது ஒரு ஆளுக்கு, தீக்குச்சி கேட்டா அது ஒரு ஆளுக்கு, தென்னை மரம் கேட்டா அது ஒரு ஆளுக்கு. யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது அந்த ஆளுகளை. கடைசியா என்ன பண்ண? நீ ஏன் அந்த மைக்கை நீட்டின? இப்ப பாரு அந்த மைக்கு என்ன பாடு எங்கிட்ட மாட்டிக்கிட்டு படுது அப்படின்னு பாரு. என்ன பாடுபடுது. இந்தியா முழுமைக்கும் யார் ஓட்டு கேட்டாலும் ஏன் சின்னத்துக்கு முன்னாடி தான் கேட்கணும். ஒன்னும் பண்ண முடியும். அதனால அப்புறம் அப்ப அவர் என்ன தர்றாரு? அந்த காலத்துல வழக்கே இல்லை, அப்பெல்லாம் எதுவுமே கேட்கலன்ற. இப்ப இந்த சின்னம் வந்த பிறகுதான் எங்க எண்ணத்தை வெளிப்படுத்த முடியுது. அதனால அறிவு கூர்ந்த அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், இந்த தமிழ்நாட்டை வலிமை மிகுந்த வளமை மிகுந்த நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், என் பேரன்பிற்கினிய தம்பி தங்கைகள், பெரிதும் நாங்கள் நேசிக்கின்ற என் பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள்.